நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கருணும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை கூடி ஆண்டவரை நினைக்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் பாசமான மூன்றும் காரணமாக நன்மை கட்டப்படவில்லை. துதிகளை பற்றி வாசம் செய்வது இவை போற்றுகிறோம், இவை வளர்க்கிறோம், இவை புகழ்கிறோம். உங்களிடத்திலிருந்து திரளான நன்மையை பெற்றிருக்கின்ற நாங்கள் எப்போதும் அதற்கு நன்றியுள்ளவராக இருந்தோம். உண்மையில் நாங்கள் சார்ந்திருக்கிற மக்களாக இருக்கோம். மீண்டும் ஒரு விஷயம் எங்களுக்கு நாங்கள் கற்பிக்கிறார்கள். வழிபாட்டை பங்கேற்றிருக்கின்ற யாவரும் ஆசுவையும் இப்பொழுது நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். திருமலை மறைவுகளை வழியாக எங்களுக்கு ஆற்றல் அருள்கிறார்கள். இயேசுவின் வழி எழுத செய்வோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். திருத்துறை திருநாளுக்கு பின்வரும் 15ஆம் ஞாயிறு சொல்லப்படுகிற நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக அருளுரை பகுதியாக குறிப்பிட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலும் 6ஆம் பிரிவு திருவசனங்கள் 24 தொடங்கி 34 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் கவனமாக கேட்போம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலும் 6ஆம் பிரிவு திருவசனங்கள் 24 தொடங்கி 34 வரை. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு செலுத்துவார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தனது உயரத்தோடு ஒரு குணம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுக்குள்ளுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றார். உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுகள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி திறக்கும். அந்தந்த நாளுக்கு அந்தந்துள்ள தொல்லையை போதும் என்றார் என்று
கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, குழந்தைகளே, அனைவரையும் ஒவ்வொரு கடவுளின் சூழ்நிலையாலே வாழ்த்துகிறேன். திருக்குறளை திருநாள் நீங்கள் 15ஆம் ஞாயிறு சொல்லப்படுகிற நாளிலே பற்றுறுதியும் உலக கவலை என்ற வார்த்தைகளை கருப்பொருளாக கொண்டு நாளுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். கடவுளாமே நம்முடைய ஆவியாருடைய நமக்கு ஆற்றல் அளிப்பார்கள். முதலாவது இந்த வழிபாட்டிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை குறிப்பதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சிரிப்பதிலும் இந்த வழிபாடுகளே சிறப்பாக இந்த நாளிலே இந்த ஏற்படுத்துகிற வழியாக பற்றுவழியை மறு இயல்பு மறு உறுதி செய்தல் வழியாக ஆண்டவர்களே இன்னும் அதிகமாக பலப்படுகின்ற நான் உணவை வாழ்கிறேன். இதனால் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்ததற்கு கடவுள் திரும்ப கொண்டிருக்கிறார். போதகர் சமீபத்தில் இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கும் சமீபத்தில் இப்பொழுது என்னை நிகழ்ச்சிகளை இவர்கள் யாருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். பற்றுவதையும் தவறையும் இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான செய்தி. ஒரு ஆன்டி பேரல் சொல்லி சொல்றாங்க. எதிர்மறையான இணை ஒவ்வொன்றுக்கும் ஒரு இணை இருக்கும். பாசிட்டிவான இணை இருக்கும், எதிர்மறையான இணை இருக்கும். நீதியும் நேர்மையும் அப்படிங்கிறது பேரலிசம், அது பாசிட்டிவ் பேரலிசம். ரெண்டுமே ஒத்த கருத்துகள், ஆனால் வேறு வேறு இணையானது, ஒன்றோடு ஒன்று இணை செல்லக்கூடியது. ஆன்டி பேரலிசம் என்று வரும்போது கடவுளுடைய அரசா இந்த உலகமா, கடவுள் மீதான நம்பிக்கையா இந்த உலகத்து தேவையை ஏறுவதா? இப்படி இதை சிந்தித்து பகுத்து ஆய்வு கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். இந்த பகுதிக்குள்ளாக வருகிற போது ஆண்டவருடைய மலைப்பொழிவினுடைய ஒரு பகுதி, 2வது நாள் அருளுரையுடைய கன்வென்ஷனுடைய கடைசி கிளைமாக்ஸ். காலையில் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? இன்று வேண்டிய உணவை இன்று எழுந்தார். அதற்கு முன்னே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும், கடவுளுக்கு நாம் வேண்டுதல் செய்யும் போது எப்படி செய்ய வேண்டும் என்பது இந்த பரம ஜெபம். அதன் முன்னாடியே ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீங்கள் உங்கள் தந்தையை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்ன அப்படின்னா, நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யார் நம்முடைய கடவுள்? யார் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் எந்த நம்பிக்கை வளர்த்திருக்கிறார்கள்? நம்முடைய பெற்றோர்கள் எந்த நம்பிக்கை நம்மை வளர்த்திருக்கிறார்கள்? இனி நாம் எதை நம்ப வேண்டும்? இதிலே எல்லாருமே தலைமுறை தலைமுறை கடவுளை நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பது ஒரு ஆன்மீக பார்வை. பிராக்டிக்கல் அப்படி வந்தா நம்ம எல்லாருமே அந்த செய்தி உண்மையா எல்லாருமே நாம் கிறிஸ்துவின் மனநிலையிலிருந்து
வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் யாருமே உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன், முழுமை அடைந்த கிறிஸ்தவர் என்று யாருமே கிடையாது. We are traveling towards Christ. அந்த அளவுக்கு தான் இருந்தோம். தண்டடி முன்னால் இருப்போம், ஒரு அடி பின்னால் இருப்போம். ஆனால் விசுவாசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது எந்த மாற்றமும் கிடையாது. 2 அடி முன்னால் வச்சு 1 அடி பின்னால் வந்தால் we are traveling towards Christ. 1 அடி முன்னால் வச்சு 2 அடி பின்னால் வந்தால் என்ன ஆகும்? என்றைக்கும் நாம் விசுவாசத்துக்கு விலகி புறஜாதியாராகவே மாறி போயிருக்கும். நாம் மற்ற உலக மக்கள் போல கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு முற்றிலுமாக விலகி ஞானஸ்நானமாவது கிறிஸ்தவராக இருக்கிறது சங்கம் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அந்நியரை போலவே வேற்று தெய்வங்களை வழிபடுகிற மக்களாகவே மாறி போயிருக்கும். ஆனால் நாம் விசுவாசத்தை தடை கொண்டு கொண்டிருக்கிறோம். நான் 4 நாட்கள் உலக தேர்தலுக்குள்ளாகத்தான் இருக்கிறேன். விசுவாசத்திற்கு வழுவி போகிறேன். ஆனால் என் விசுவாசத்தை மீண்டுமாக உறுதி செய்வதற்காக இந்த ஒரு நாளை, இந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தையாவது ஆனதுக்காக செலவிடுகிறேன். அரசியல் பார்வையில் நான் இருந்திருக்கும். ஆனால் கடவுளினுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுகிறவர்கள் என்பதை குறைந்தபட்சம் இந்த உலகத்திற்கு காண்பிப்பதற்காவது ஆலயத்துக்கு வந்து வேண்டும். சண்டை போகணும், நான் பெரியவன், நீ சின்னவன், அதிகாரம் இருக்கிறது, இப்படி 1000 சலசலப்புகள் நமக்குள்ளாக இருந்தாலும் சண்டை போட்டாலும் நாங்கள் கடவுளுடைய மக்களாகவே சண்டை போடுறோம். ஊருக்குள்ள போய் பெரும்பாலும் யாரும் நம்ம வெளியில் போய் யாரையும் சண்டை போடணுமா? அப்படி இல்லை இல்லையா? பக்கத்து வீட்டில் வேற்று சபைக்கு சார்ந்த மக்களுக்கு அதிகமாக சண்டை போடணுமா? சண்டை போடுறது ரொம்ப நேரம் பஸ்ஸில் போகும்போது ஏதாவது 2 வாரத்தில் பேசுவோம். ஆனால் எதுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஃப்ளோர் வேணும். அதெல்லாம் நாங்கள் கோயில் சண்டை போடுறது என்ன பண்ணுறது இல்லையா? வழியில் இயங்குறானே, வெளியில் இருக்கிற மக்களும் கிழக்கு திட்டிட்டு வெளியே சண்டை போட்டுருக்காங்க. யாருக்கெல்லாம் சண்டை போடுவாங்க? நம்ம சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. சண்டை போட்டால் சண்டைக்கு வந்தால் முதல் கேள்வி என்னதான்? முதல் கேள்வினா நீங்க தான் ஒரு கிறிஸ்தவரா, நீதான் ஒரு கிறிஸ்தவனா? அந்த ஒரு வார்த்தைக்கு பயப்படுறோமா இல்லையா? நிச்சயமா பயப்படும். சில நேரங்கள் அதை தாண்டி போகும். ஆனால் இந்த உண்மையாகவே இந்த குறைந்தபட்சம் கிறிஸ்துவின் மனநிலை உடலாக நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம போய் சண்டை போடுறதுனால ஆண்டவருடைய பேரு ஊசிக்கு பண்ணணுமோ அப்படின்ற குறை 1000 போகணும். அந்த குறைந்தபட்சம் என்னால ஆண்டவருடைய பேரு ஊசிக்கு படக்கூடாதுன்ற ஒரு அச்சம் மனதிலே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இங்கே சண்டை போட்ட யாரும் ஒன்று பெருசாக கேட்க போகிறது. அதனால குறைந்தபட்சம் என்னுடைய உடல்களை வெளிப்படுத்துறதுக்கு எப்படி ஆண்டவர் மீதான நம்பிக்கை வெளிப்படுத்துறதுக்கு திருச்சபை ஒரு இடமா இருந்ததோ அதே போல குறைந்தபட்சம் மனுஷியமான என்னுடைய கோபம் எதையோ ஒன்றை வெளிப்படுத்துவதற்கான ஃப்ளோராக திருச்சபை இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. கடவுள் மீது சார்ந்திருப்பது. நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர். இனி நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை வரலாறுதோறும் அவர் செயல்படுகின்ற ஆண்டவராக இருந்து கற்பித்து வந்திருக்கிறார். என்ன கற்பித்திருக்கிறார்? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக காடையையும் மன்னாவையும் அனுப்புகிற கடவுளாக உங்கள் முன்னோர் நான் இருந்திருக்கிறேன். இல்லையா? நான் விசுவாசிக்கிற கடவுள் ஆதாம் ஏவாள் காலத்தில் உட்பட மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே
அவளுக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்திருந்தார். பழங்கள், பூக்கள், காய்களுமாக எல்லாவற்றையும் படைத்த பிறகுதான் மனிதரை படைத்தார். அப்போ நான் நம்புகிற கடவுள் நான் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் எனக்கு முன்பாக, என்னை உருவாக்குவதற்கு முன்பாக எனக்கு தேவையானதை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறார். அது நம்முடைய பெற்றோர்கள் வாழ்வார். என்னை உருவாக்குவதற்கு முன்னாலே நான் உருவாக்குவதற்காக பெற்றோர்களை உருவாக்குகிறார். அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய முன்னோர்களை பாதுகாத்திருக்கிறார். அந்த கடவுளை தான் இன்னைக்கு என் பெற்றோர் எனக்கு கற்பித்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு ஆண்டவரை பிரதிபலித்திருக்கிறார்கள். அதை நான் இப்போது கடைபிடிப்பதற்கு கற்பிக்கப்பட்டு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தை படிக்கிற போது ஆண்டவரோடு கூட இணைந்து நடப்பதற்கான ஒரு முயற்சியில் நாம் இருக்கிறோம். அதில் நிறைய சர்க்கிள்கள் இருக்கும். ஒரு முதிர்ச்சி அடைந்த பெற்றோர் நடக்கிற போது குழந்தைகள் கையை பிடிச்சி நடக்கும்போது நம்ம போகிற வேகத்துக்கு அந்த குழந்தை வராது. ரெண்டு விஷயம் தான். ஒன்று பிடிச்சி தரத்தரம் நீங்க போகணும், இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய வேகத்துக்கு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், குழந்தைய வேகமாக நடக்க வைக்கணும். நாமும் கொஞ்சம் குழந்தை வேகத்தை குறைக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான். ஆண்ட வயசு போகின்ற வேகத்தில் நம்மளால தான் பண்ணல போக முடியல. 2 அடி முன்னால் திரும்பி 1 அடி முன்னால கவனிச்சிருக்க. சில நேரத்தில் ஏதாவது ஒரு கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அது கீழே போடுறாங்க, திரும்ப அதை எடுப்பாங்க, ஓடி வந்து திரும்ப முன்னால ஓடுவாங்க. ஓடுவதும் எழுப்பதுமாக அந்த பயணத்தினுடைய வேகம் குறைந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் நாம் பல நேரங்களிலே ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசத்தை கீழே போட்டு தான் பண்றான். திரும்பி ஓடியாங்க பின்னால் வந்து திரும்பி எடுத்து ஓடணும். குச்சி கீழே போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஓடுறது எவ்வளோ முக்கியமோ அந்த குச்சியை வாங்குறது எவ்வளோ முக்கியம். நான் ஓடுறேன், அவங்க வந்துட்டாங்க, என்னை தாண்டி வந்துட்டாங்க, அதெல்லாம் நான் ஓடிக்க முடியுமா? அந்த குச்சியை வாங்கி கொண்டு போய் அந்த எல்லையை கொண்டு போய் கையில் வச்சிருந்தாதான் வெற்றி பெற்றது கிடையாது. இப்போ நம்முடைய பெற்றோர்கள் நம்ம விசுவாசத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நான் என்னுடைய வாழ்வை வாழ வேண்டும். இந்த பகுதியிலே கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு எப்பொழுது போதுமானவராக இருந்திருக்கிறார், நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்பதை தான் ஆண்டவரை முதலாவது சொல்லுகிறார். சொல்லிட்டு அந்த ஜெபத்தை கற்பிப்பதன் வழியாக இன்று வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு அப்படின்றத கற்பித்து விட்டார். ஆனாலும் கவலைதான். மதியானத்துக்கு என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன சாப்பாடு, போய் சமைக்கணும், நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு ஸ்கூல் இருக்கிறேன், அதற்கேற்ற மாதிரி முன்கூட்டியே எழுதிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். இப்படி ஏதோ ஒன்று நம் மனதிற்குள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த செய்தியை ஆண்டவர் மக்கள் உணர்ந்திருக்கின்ற போது கவலையே படக்கூடாது என்பது அல்ல செய்தி. சரியா? வீணான கவலைகள் இருக்கக்கூடாது என்பதுதான் செய்தி. கடவுள் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன், அதற்கு சில விஷயங்கள் தடையா இருக்குது. கவலை வருமா வராதா? நான் கடவுள் மீது அதிக விசுவாசம் உடையவா என்று விரும்புகிறேன். ஏதோ ஒன்று சத்து கொண்டே இருக்குது, அதை என்னால் விட்டுட்டு வர முடியல. ஆனால் வருவதற்கு நான் முயற்சிக்கிறேன். அதை தேடினேன். கவலைதான். ஆண்டவரை பற்றி கொள்ள முடியாத இந்த உலகத்தை நெருக்கிக் கொண்டே இருக்கிறதே என்கின்ற கவலை இருந்தால் நான் பேசுறது. அந்த கவலை இருக்கிறேன். ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பதற்கு இந்த உலகம் தடையா இருக்கிறது என்று கவலைப்பட்டால் நான்
கிறிஸ்தவர்கள். நான் இந்த உலகத்தில் மனிதர்களை போல நல்ல வீடு கட்டணும், மாட மலை கட்டணும், மற்றவர்களை விட நான் செல்வந்தனாக இருக்க வேண்டும், மற்றவர்களை விட அதிக பவர்கள் இருக்கணும், யாரையாவது ஒருத்தர் ஒடுக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தா நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள். நம்முடைய கவலை இந்த உலகத்திற்குரியதாக இருக்கிறது. ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பதற்காக அது இல்லை. இன்டென்ஷனலி உள்நோக்கத்தோடு நான் கடவுளை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்கிறேன். இந்த உலகத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நான் அதிக பிரயாசப்படுகிறேன் என்றால் நான் தெரியாமல் செய்யல, உள்நோக்கத்தோட நான் ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு முயற்சி செய்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். நான் விசுவாசத்தை விட்டு எப்படியாவது போயிடுது, எனக்கு தேவையில்லை. நான் வாழும் நினைக்கிற வாழ்க்கைக்கு இந்த கிறிஸ்தவ போதனைகளும் கிறிஸ்தவனுடைய வார்த்தைகளும் திருமறை எனக்கு தடையாக இருக்கிறது. கோயில் ஏன் வருது? இந்த உலகம், இந்த உலகத்துடைய தேவைகள் என்பது ஒரு மனுஷனாக இருக்கிற எனக்கு தேவைதான். ஆனால் அதை எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் கடவுள் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணலாம்? உள்நோக்கத்தோடு நாம் கோயிலுக்கு வர விரும்பல அப்படின்னா நான் திருச்சபையோடு இங்கே 1000 அரசியல் இருக்கலாம், கோயிலுக்கு குடிச்சிடலாம், பிடிக்கலாம், வீசுவதற்கு குடிச்சிடலாம், பிடிக்காம இருக்கலாம், 1000 காரணங்கள் இருக்கட்டும். உங்களுக்கு ஆண்டவர் மேலும் வேணாமா? அப்படின்னா ஐயர் எனக்கு வேற மாதிரி இருக்கிறாரு, இந்த உறுப்பினர் வேற மாதிரி, அதற்கு கவலைப்படவே கூடாது. அப்படிப்பட்ட கவலைகள் இருந்தால் நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை விட்டு விலகுவதற்கான முயற்சி இருக்கிறோம் என்பதுதான் பொருள். நான் கோயிலுக்கு வருவதற்கு தயாரா இல்லை, என்ன போய் கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே நான் கடவுளை விட்டு விலகுவதற்கான உள்நோக்கத்தை மனதிலே வைத்திருக்கிறேன். நான் வெளியே போறது ஏதாவது ஒரு சாய்போக்கு வேணும். இந்த உலகத்தின் மனிதர்களை போல வாழ்வதற்கு கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு தடையாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தையை தினந்தோறும் நான் கேட்டே இருந்தேன்னா, படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த உலகத்தின் ஆசிரியர்கள் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். அப்ப நான் படிக்காமல் இருந்தா என்னை டிஸ்டர்ப் பண்ணாது இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்வதற்கு திருமறை தடையாக இருக்கும் என்றால் அதை படிக்காது இருப்பது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். நான் கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு இந்த உலகம் தடையாக இருப்பது, அந்த உலகத்தை கொஞ்சமாச்சும் நான் விலக்கி வைக்கணும். குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 4 வருடங்களுக்குள்ளே நான் வழிபாட்டை பங்கேற்பதன் வழியாக, சக விசுவாசிகளோடு பயணிப்பதன் வழியாக நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இருக்கின்ற போது உள்நோக்கத்தோடு நாம் கடவுளை தேடுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்பதனுடைய பொருள். இந்த பகுதிக்குள்ளே வருகிற போது ஆண்டவரை வெளிப்படையாக வந்து சொல்லிட்ட ஒரு தீசிஸ் ஏறுனா எப்படி வந்து இன்ட்ரோடக்ஷன் எழுதுவோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஒரு அசைன்மெண்ட் எழுதணும், அதனுடைய ப்ரீஃபிக்ஸ் முன்னுரையை எப்படி எழுதுவோம்? இன்ட்ரோடக்ஷன். அசைன்மெண்ட் மூன்று எழுதுதான் இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். அதுதான் ரஃப் காப்பி, பேர் காப்பி சொல்லணும். ரஃப் காப்பியா கண்டென்ட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதன் பிறகுதான் முன்னுரையை எழுதணும், பேர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்ம உள்ள என்ன சொல்ல வர்றது முகவரையில இருக்கணும். எடுத்தவொடனே முகவரை இருக்குன்னா எழுதுற முகவரைக்கும் உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுவது முன்பாக கிளைமேக்ஸ் முன்னால இன்ட்ரோடக்ஷன் பார்த்து என்ன சொல்லிட்டாரு? முதலாவது உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுக்கு தான் அறிந்திருக்கிறார். நீ நம்புகின்ற கடவுள் யாருன்னு முதல்ல என்ன பண்ணீங்க? உறுதிப்படுத்தீங்க. இன்றுமே எப்படி ஜெபம் செய்வது? இன்றுமே உணவு இந்த எங்கிட்டாருன்னு ஜெபம் செய்யுங்க. அங்கேயே சொல்லிட்டார். அதன் பிறகு மீண்டும் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் எஜுகேட் பண்றாரு. எஜுகேட் பண்ணிட்டு எப்படி ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். இந்த உலகம் கடவுளுடைய அரசு, இது ரெண்டுத்தையும்
அடைவதற்கான போராட்டத்திலே நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் முதலாவது எக்ஸ்ட்ராடினரி பவரை கிளைம் பண்றதுக்கு கடவுளோடு நாம் நெருங்கி வாழ வேண்டும். பேசிக்கா சொல்லணும்னா கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும், ஜெபம் பண்ணணும். அதை தாண்டியும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். விசுவாசத்திலே நிலைத்திருப்பது என்பது அத்தனை எளிதான காரியம் கிடையாது. கிறிஸ்து விரும்புகின்ற அளவுக்கு கிறிஸ்துவை போலவே கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழணும்னா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அதன் கூடுதலாக என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறாரு, உபவாசம். இந்த விதமான உலகத்தின் போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு விசாரிக்க சொல்லிடணும். எதெல்லாம் கடவுளுக்கு தெரியல அதெல்லாம் விசாரித்தான். அப்ப அதை வேற டேர்ம் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கூடுதலாக உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் வேண்டும். அதையெல்லாம் சொல்லிட்டுதான் இந்த உலகத்தில் செல்வம் எது ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறது அப்படின்னா, பண ஆசையே எல்லாவற்றுக்கும் வேறாயிருக்கும். பணம் தான் அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த், செல்வத்தை அதிகமாக சேர்த்து வைப்பதற்கான நாட்டம். செல்வமே இருக்கக்கூடாது என்பது நல்ல செய்தி. ஏன்னா அப்படிலாம் இருந்தால் வாழ முடியாது. செல்வத்தை சேர்ப்பதா செல்வத்தை பகிர்வதா? செல்வம் இருந்தால் தான் பகிர முடியும். உன்னை போல பிறந்த நேசினா அங்கே என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும், செல்வம் இருக்கணும், எல்லாமே இருந்தால்தான் அதை பகிர முடியும். இல்லைன்னா நம்மளும் இன்னொருத்தர போல கை நீக்கினா இருக்கணும். அப்ப செல்வம் அங்கே இருந்தாக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் செல்வத்தை குவிப்பதை கடவுள் விரும்புவது கிடையாது. செல்வத்தை இடத்திலிருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும், அதை நாம் பகிர்ந்து கொண்டு என்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு என்னை விட எளிமையாக இருக்கிற மக்களோடு அதை பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த், ஷேரிங் தி வெல்த். இந்த ரெண்டுத்துல செல்வம் என்பது இருக்குது, அதை கூடுதலாக சேர்க்கிறோமா, அதற்காக கவலைப்படுறோமா, கூடுதலாக சேர்ப்பதற்கான தேர்வுகளில் இருக்கிறோமா, அது இருக்கிறது போதும் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். எனக்கு கடன் இருக்கிறது, நான் சம்பாதிக்கிறேன், உழைப்பதற்கே முடியாதவர்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறோமா, அல்லது என்னை விட அவர் செல்வந்தராக இருக்கிறார், நான் அவரை விட செல்வந்தர் ஆவதற்கான போட்டியிலே ஈடுபடுகிறேன். இதுதான் கேள்வி. செல்வம், இந்த உலகத்தில் செல்வம் என்பது அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த், செல்வத்தை சேகரிப்பது என்பது இந்த உலகத்திலே செல்வந்தராக இருப்பதற்கான தேடல் முயற்சி. செல்வத்தை பகிர்வது, இந்த உலகத்தில் செல்வத்தை பகிர்வது என்பது கடவுளுடைய ராஜ்யத்தை அடைவதற்கான வழி. ஆகவே செல்வத்தை பகிர்ந்து நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதனும் வாழ்வு பெறுவதற்காக நாம் உழைக்க வேண்டும். அப்ப அதுதான் உண்மையான செல்வம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் எதுவாக இருக்க வேண்டும்னா, காசு பணமே இல்லாமல் பிச்சைக்காராக இருக்கணும்னா அவங்க கடவுள் எப்போதும் விரும்புகிறது. அதை யாருக்காக பயன்படுத்தணும்? எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதனுக்காக பயன்படுத்தணுமா? திருச்சபை வாழ்வதற்காக பயன்படுத்தணுமா? நீங்க போடுகிற நாளைக்கு தான் 5 கோடி சம்பளம், 5 சம்பளம் வாங்குறதா தான் இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்க முடியும். அப்போ நாளைக்கு எதற்காக செலுத்துறோம்? ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி காஸ்பல். நீங்கள் ஒரு பக்கம் நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள், நற்செய்தியை அறிவிப்பதை தொழிலாக வேலையாக போதகர்களும் சுவிசேஷகர்களும் செய்கிறார்கள். ஆகவே நாளைக்கையை கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இது ஒரு விதமானது. இன்னொன்று ஏழைகளுக்கு நேரடியாக உணவாக, உடையாக, இருப்பதற்கான இடமாக, ஏதோ ஒரு வகையில் சேரிட்டியாக அதை செய்வது. இந்த ரெண்டையும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த ரெண்டையுமே செய்யாம கோயிலே காணிக்கணும், குருவிக்கு சம்பளம் வந்து நாமே காணிக்கணும், இவர்களை எடுத்து பீசி விவரத்துக்கு நானே காணிக்க போகணும்,
இதை போய் இருந்தா என்ன, இதை நான் இறங்கினேன், என் பேர பிள்ளைக்கு சபைக்காக நான் ஏன் காணிக்க போகணும், அதுக்கு வேலை செய்யணும், நான் தான் சந்தாவை கட்டியிருந்தேன், அப்புறம் எதுக்கு காணிக்க போகணும். இப்படி எல்லாம் பல்வேறு விதமான மனநிலையோடு நாம் காணிக்கையை செலுத்துவோமானால் அது உள்நோக்கத்தோடு நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதாக இராது. ஒரு செல்வம், உண்மையான செல்வம் எது என்றால் கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் எளிமையான மக்கள் வாழ்வதற்காகவும் காணிக்கையாகவும் சேரட்டியாகவும் அது செலவழிக்கப்பட வேண்டும். இது ரெண்டுமே பண்ண மாட்டோம் அப்படின்னாக்கா நாம் நம்மை அறியாமலே அல்லது உள்நோக்கத்தோடே நாம் செல்வந்தராவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறோம். நாம் இந்த உலகத்திலே செல்வந்தர் ஆவதற்கான முயற்சியிலே ஈடுபடுவோமே ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்திலே பங்கேற்பதற்கான உரிமையும் வாய்ப்பையும் உள்நோக்கத்தோடு இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். தெரியாமல் இழந்து போயிடும்ல, நானே எனக்கு அது வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மனநிலையோடு தான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்பது நம்முடைய பொருள். இதை எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் கதையை சொல்றேன். நான் ஏன் நான் சொல்றேன், கவலை படாமலேதான் மனிதனாக வாழ முடியாது. ஆன்சைட்டி அல்லது ஒரி, பாசிட்டிவ் ஒரி, பாசிட்டிவ் ஆன்சைட்டி. நான் செய்ய வேண்டிய கடவுளுக்கு பிடித்தமான ஒரு செயலை செய்யாமல் இருந்தேன், அதை குறித்த அச்சமும் பயமும் பதற்றம் எனக்கு இருக்கணும். ஒரு நிர்வாகத்தில் இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்ய தவறினா பயமே இல்லாமல் இருந்தா நாம் அந்த வேலையில் இருப்பதற்கு தகுதியற்றோம். பயம் இருந்துச்சுனாக்கா அடுத்த தடவையாச்சும் அதை சரியா செய்யலாம் எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது என்பது அதனுடைய பொருள். அப்போ பாசிட்டிவ் ஆன்சைட்டி, என்னுடைய பொறுப்பை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற பதற்றமும் கவலை நமக்கு இருந்தால் நாம் பொறுப்புள்ள உத்தராணக்காரர்கள். இல்லைன்னா நமக்கு அந்த உத்தராணத்திற்கான தகுதியை என்பது பொருள். இப்போ கடவுளுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பது, கடவுளுடைய அரசிலே பங்கேற்பதற்கான பலன் நமக்கு இருக்கணும். அதற்கு ஒரே வழி கடவுளுடைய வார்த்தையை படிப்பது, சிந்திப்பது, அதன்படி செயல்படுவது. அதுதான் அதற்கான வழி. இல்லாவிட்டால் வீணான பதற்றம், நெகட்டிவ் ஆன்சைட்டி, வீணான கவலை, வீண் கவலைகள் வேண்டாம் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான கவலை இயேசுநாதருக்குமே இருந்தது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது என்னுடைய வேலையாக இருக்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்றாரு, இந்த பாத்திரம் நிறைவேற்றி நீங்க போதுமானால் நீங்கபடி செய்யும் என்று சொல்வதனுடைய மறைவு என்னன்னா, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேனா, நிறைவேற்றுவதற்கு நிறைய பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகளை மேற்கொள்வதற்கான போராட்டத்திலே எனக்கு பதற்றமும் பலவீனமும் சோர்வுகளும் ஏற்படுகிறது. நான் போய்தான் இந்த இயக்கத்தை யார் நடத்துவாங்க அப்படின்ற கேள்வி இயேசுக்குள்ளே இருக்குது. அதனால்தான் சீடரை தட்டி எழுப்பி 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்பதனுடைய பொருள் பதற்றம், கவலை. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமூக விடுதலை ஆவதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். இப்படி பொறுப்பு இல்லாமல் தூங்குறாங்க என்ற பதற்றம் இயேசுக்கும் இருந்தது. கவலை இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற திருச்சபையில் இருக்கிற ஆயராக இருக்கிற ஆசிரியராக இருக்குன்னா நான் இருக்கின்ற காலங்களில் என்னுடைய பணியை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற பதற்றம். இல்லைன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க நினைக்கிறது ஒரு பதற்றம். அப்போ அதை செய்து நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்யும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் அதை பற்றின கவலையை இல்லாமல் இருந்தால் கடவுளுக்கே கவலையும் கோபமும் வரும். அப்போ கடவுளை தேடுவதற்கான நாடுவதற்கான ஒரு பாசிட்டிவ் ஃபியர், பாசிட்டிவ் ஒரி, பாசிட்டிவ் ஆன்சைட்டி நமக்கு இருக்கணும். என்ன விதமான அளவுக்கு அது ஆன்சைட்டி இருக்கிறாங்க, நான் பதற்றப்பட்டுட்டே இருக்கிறேன், ஆனால் விசுவாசத்தை அடைவதற்கான வேலையை செய்கிறேன். உலகத்தினுடைய ஆசைகளை வளர்த்து கொண்டே ஐயோ என்னால் விசுவாசம் நடக்கவில்லை சொல்லிட்டு திரும்பி போயாங்க
அந்த வேலை செய்வது, அது பதற்றம் கிடையாது. அது எதிர்மறையான பதற்றம். நம்முடைய மனம் அதிகபட்சமாக எங்கே இருக்குது? உலகத்தை தேடுவது, உலகத்தின் ஆசையை நிறைவேற்றுவது தான் இருக்கிறது. அந்த விதமான பதற்றத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுதான் நம்மை அழிக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். ஏன் வீண் கவலைகள் வேண்டாம் அப்படின்னா, கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் நடப்பதற்கான முயற்சிக்கான தேவை. கவலை ஏன் இருக்கக்கூடாதுன்னா, நாளை தினத்துக்காக எந்த பறவையும் கவலைப்படுவதில்லை. நாளை தினத்துடைய தேவைகளுக்காக எந்த பூவும் புல்லும் கவலைப்படுவதில்லை. அப்படின்னா சோம்பேறியாக இருப்பதை கடவுள் ஒருபோதும் விரும்ப மாட்டார், அங்கீகரிக்கவும் மாட்டார். நம்ம எல்லாருமே ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாமை ஏவாளை துரத்து விட்டார்கள் படிக்கலாம். உழைப்பதற்காக அனுப்பிவிட்டார். உழைத்து வாழ்வதற்கான ஒரு கட்டளையின் வாழ்வையும் அவர்களுக்கு முன்வைத்தார். எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றுக்கொண்டால் அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று தெரியல. உழைத்து உண்பதற்கு கற்று நாம சாப்பிடவும் உழைப்பவுமா இருந்ததுன்னா இந்த உடம்புல நோய் இருக்காது. சாப்பிட்டுட்டே இருக்கணும், வேலையை செய்யறது என்ன ஆகும்? எத்தனை நாள் சாப்பிட்டுட்டே இருந்து நோய் இல்லாம வாழ்ந்துருங்க. அதிக ஒரு மாசம் பெற்றுனா சாப்பிட்டுட்டே இருக்கணும், வேலை எதுவுமே செய்யறதுன்னா தானாகவே இந்த உடம்பு ரொம்ப வளர்ந்துடும். அப்ப அது செக்ரிகேட் பண்றது, அது உழைத்து வீணான சக்திகளை வெளியேற்றுவதற்கு என்ன பண்ற வேலை செய்யுது. அப்ப நம்ம உடல் நோய்வாய்ப்பட்டு நாம் சீக்கிரமா இறந்து. அப்ப உழைப்பு என்பதுதான் வாழ்வுடைய ஆதாரம். சாப்பாடு எவ்வளவு முக்கியமா வாழ்வதற்கு உழைப்பது அதே அளவு முக்கியம். உழைச்சாலும் நம்மளால உயிரோடு இருக்க முடியும். உழைக்கல சீக்கிரம் சேர்த்து முடியும். லைஃப் ஸ்பேன் அப்படின்றது சீக்கிரமா முடிச்சு போயிடும். நம்முடைய வாழ்வு நீடித்து இருக்க வேண்டுமானால் தாய் தகவலை கல்வி நடத்தணும்ல, உழைக்கணும். உழைச்சாலும் நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்குமே தவிர உழைக்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்வு ரொம்பவும் சொல்லிடும், ரொம்ப குறுகி போயிடும். அப்ப உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதை ஆண்டவரே உணர்த்துகிறார். கவலைப்படாதீர்கள், சோம்பேறித்தனமாக இருக்காதீர்கள். பறவைகளும் புல்லும் இருக்கிறது என்றால் the nature of creation, the nature of nature, படைப்பினுடைய இயல் தன்மை என்பது அப்படிப்பட்டது. அது போய் ஏற மாட்டாது, அது போய் கணக்கடிக்காது. நாம் அதற்காக தான் இருக்கணும். அப்போ ஒரு விவசாயி unintentionally is the creator, co-creator of the creation. வயல்வெளி எல்லாத்தையும் விளைவிச்சுட்டு ஒன்னொன்றையும் பொறுக்கி நிற்பார் விவசாயி. அதுக்கு அடியில் சில விக்கிரகங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஏன்? அன்இன்டென்ஷனலாகவே தானம் பண்ணுகின்ற மனநிலை. வீணாக இருக்கிற கிடக்குப்போம், யாராவது ஏதோ ஒரு பறவை சாப்பிட்டு உயிர் வாழும். எறும்புக்கும் ஈக்கும் பறவைகளுக்கு அது உணவு வந்துட்டு போய்கொண்டே இருக்கிறார். நம்மளும் அப்படி கிடையாது. பணத்தை கையாளுகிற போது பணத்தை கையாளுகிற யாரும் இது கீழே சிந்துதே, 5 ரூபாய் கீழே விழுந்துச்சே அப்படின்னா விட்டுட்டு போறதுனா கிடையாது. அந்த 5 ரூபாயா இருந்தாலும் 1 ரூபாயா இருந்தாலும் அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போகிற நிலையிலே intentionally we are in the process of accumulation of wealth. உள்நோக்கத்தோடு பணத்தை பாதுகாப்பதில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். பறவைகளுக்கும் புல்லுக்கும் உழைப்பது என்பது நேர்ந்து விட்ட ஒன்று அல்ல. ஆனால் மனிதனுக்கு உழைக்க வேண்டும் என்பது கட்டளை. அதை நாம் மனதில் வைச்சுக்கணும். நீங்க நேரடியாக புல்லையும் பூவையும் பறவையும் நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட முடியாது. எதற்காக அதை ஒப்பிடுகிறார்
அவைகள் கடவுள் மீது சார்பு கொண்டவைகளாக இருக்கின்றன. அவைகள் கடவுளை சார்ந்திருக்கிறது. என்னை படைத்தவர் அவருக்கு நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதை நான் செய்ய வேண்டியதில்லை. என்னை இந்த இடத்துல கடவுள் வைத்திருக்கிறார். இந்த காற்றை உருவாங்குறது, ஒளிச்சேர்க்கை உருவாங்குறது, அது பாட்டு இருக்குது. பச்சையாக இருக்கிறனால ஒரு குளிர்ந்த காற்றை தன்னால் இயக்க மட்டும் அது வெளிப்படுத்திக் கொண்டே இருக்குது. நீங்கள் புல்லிருந்து காற்று வராது. ஆனால் புல்வெளியில் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா அங்கே அதை உணரலாம். ஒரு விதமான குளிர்ச்சியை உணர்ந்தான். அது தனியாக ஒன்றும் பெரிய காற்று அடிச்சுட்டு அப்படியே மரம் அசைவது போல் அசைவதில்லை. ஆனால் அங்கே ஒரு குளிர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. இப்போ அதனுடைய நேச்சர் அது. நம்முடைய நேச்சர் என்ன? கிறிஸ்துவனுடைய நேச்சர் நமக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவனுடைய இயல்தன்மை நமக்கு இருக்கிறதா? நாம் வாழ்வதற்காக நாம் உழைக்க வேண்டும். அதிகப்படியாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதருக்குமான நேச்சர். அதைத்தான் இந்த நாளிலே கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நேச்சர் என்னவா இருக்குது? கன்வெர்ட் பண்றோம். என்னவா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம்னா, எப்படி செல்வத்தை சேர்த்து கொண்டே இருப்பது, அதற்கு நம்ம எதையாவது செய்யணும். முதல்ல ஒருத்தர் நம்ம கிட்ட உதவி கேட்டால் என்ன பண்ணுவோம்? கடன் கொடுக்கணும். என்னால் ஒன்றும் கொடுக்காமலே அனுப்பி விடுவோம். அப்புறம் கொஞ்சம் திருப்பி வந்து கேட்டால் என்னால் அவங்களால செய்ய முடியாது. உங்கள்கிட்ட வந்து திருப்பி அதை வாங்கிறதுக்கு என்னால் நடக்க முடியாது. என்னால் நீ 1000 ரூபா கேட்குறதா 100 ரூபா போனால் கூட போயிடுவது, திரும்பி என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். 2வது முறை வந்தால் சரி கடன் கொடுப்போம். அதுக்கு என்ன பண்ணுவான்? 1 நிமிஷம் வட்டி போய் பணத்துக்கு பாதுகாப்பு 1 நிமிஷம் வட்டி பக்கத்தில் எழுதிட்டு கடன் கொடுப்போம். அது 2 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம் வரலாம். 1 பைசாவுக்கு மேலே பக்கத்தில் இருந்தாக்கா அது கோர்ட்டில் அஃபென்ஸ் ஆகிடும். இப்படிப்பட்ட நிலைகள் உண்டாங்க. நாளுக்கு நாள் நம்முடைய செல்வத்தை வேகமாக வளர்க்கணும்னா என்ன பண்ணுவான்? 5 வட்டி 10 வட்டி 10 வட்டி இப்படி போய் முற்றிலுமாக கடவுளை விட்டு விலகி வாழ்க்கை மாத்திரமல்ல, அழிவை தலையின் மேலேயே வச்சிருக்கிறோம். அப்போ உனக்கு அடுத்திருக்கின்ற மனிதருக்கு இறங்கி கடன் போடு, உதவி செய்ய, அவருக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கானதை செய்ய என்று சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு மனித நேயமே இல்லாமல், மனித கரிசனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நமக்குள்ள உள்நோக்கத்தோட கடவுளுடைய ராஜ்யத்தை அப்படியே புரிதோண்டி புதைச்சி வச்சிருக்க. கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி சிந்தனை எனக்கு கிடையாது. கடவுளே கிடையாது. நான் தான் கடவுள், பணம் தான் எனக்கு கடவுள் என்ற மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மனநிலை உலகத்தின் மனநிலையாக இருக்கிறதே கடவுள் விரும்புகிறார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியிருக்க நமக்கு அப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டுகளை சொல்லி போகிறது. இரக்கல்மானது கவலை வேண்டும். இன்றைக்கான தேவையாக இருந்தால் போதுமானது. நாளைய தினத்தை குறித்த கவலை இருக்க வேண்டாம். அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளுக்கான தொல்லையே போதும். இன்னைக்கு என்ன சமையல்ன்ற பிரச்சனையே பெருசாக இருக்கும் போது நாளைக்கு என்ன சமையல்ன்றது இன்னைக்கு யோசிப்பாங்க. இன்றைக்கு தேவையே பூர்த்தி செய்யப்படாத இருக்கும்போது நாளைக்காக நம்ம கவலைப்படுத்தினா அது இன்னும் அதிகமான கவலை. அப்ப கவலை என்ன செய்கிறது அப்படின்னா என்னுடைய விசுவாசத்தை அளிக்கிறது. நான் நம்புகிறது என்ன அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், அது மனப்பாட வாசம். ஆனால் அது உணர்வாக மாற வேண்டும். நான் விசுவாசிக்கிறது என்ன என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கடந்த காலத்திலே பூர்த்தி செய்திருக்கிறார். அன்றைக்கு அங்கே சீனாய் வனாந்தரத்திலே காலையில் மன்னாவை கொடுத்து போஷித்தார். ஏரியும் பாறை எண்ணெயிலே தண்ணீரினாலே இஸ்ரேல் மக்களை நிறைந்தார்.
வாழ்வு அழிந்து போகின்ற நிலையில் இருக்கின்ற போதெல்லாம் கடவுள் வாழ்வழிக்கிறவராக இருந்திருக்கிறார். அந்த கடவுள் மீது நான் விசுவாசம் வைச்சிருக்கிறேன். எனவே நான் வீணான கவலைகளுக்கு இடம் கொடுப்பதில்லை என்று சொல்லுகிற போதுதான் நான் கடவுள் மீது விசுவாசப்படைய மக்களாக இருக்கிறோம். கவலை, வீண் கவலை என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம விசுவாசத்தை அழிக்கிறது, கடவுளிலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஆகவே கவலைப்படக்கூடாது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கள் வைக்கிறது. 1 பேதுரு 5:7 படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்களே வைக்கிறது. அநேகம் அடைக்கலான் கோயில்களை பார்க்கும் நீங்கள் விசேஷிக்கிறவர்கள். எல்லா படைப்பை விட நாம் மேலானவர்கள் என்று நினைக்கிறோம். எல்லா படைப்பிலும் ஆண்டவருடைய விசுவாசம் இருக்கு. எப்போதும் அவைகள் ஆண்டவரையே சார்ந்திருக்கின்றன. எல்லா அறிவும் இருக்கிறதா நினைக்கிறேன். நாம 6 அறிவு இருக்குன்னு அறிவு சொன்னா 7ஆம் அறிவு இருந்து என்ன சொல்றாங்க சொல்லுகிறான் இல்லையா? பற்றுறுதி என்பது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. பற்றுறுதியோடு தான் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். பகுத்தறிவோடு கொண்ட பற்றுறுதி உடையவர்களாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. 7ஆம் அறிவு ஒன்று இருக்குது. பகுத்தறிவு நமக்கு இருக்கு இல்லையா? ஆனால் மற்ற படைப்புகளோடு ஒப்பிட்டு நேரடியாக பிளைன் ஃபெய்த் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனத்தை வளர்த்திருப்பதற்கான பிளைன் ஃபெய்த் இருக்கக்கூடாது. குருடுதனமான நம்பிக்கை. புல்லுக்கும் பூவும் கடவுள் வாழ கொடுக்குறாரு, நான் உழைக்காமலே இருப்பேன், யாராவது எனக்கு உழைக்க போடுவாங்க, அது சோம்பேறித்தனம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. அந்தந்த நாளுக்கான தேவைகளுக்காக கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற உன்னதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா உழைப்பு. உழைப்பதற்கான பெருமை ஆளுநர் கொடுக்கிறார் என்றால் அதை விட மேலான ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. நினைச்சிட்டு உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட நாம் உழைத்து கொண்டே இருப்போமானால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள். உழைக்கணும், சாப்பிடணும், உதவி செய்யணும், கடவுள் மீது விசுவாசம் வைக்கணும். நாளை தினத்திற்கு கவலைப்படணும்னா இன்னைக்கு எனக்கு போதுமானதை சந்திப்பதற்கு எனக்கு பலம் கொடுத்திருக்கு. இந்த பலம் தொடர்ந்து இருப்பதற்கு ஆண்டவரே நான் ஒப்புவிக்கிறேன் என்று நாம் வாழ்வோம். அப்படி வாழும் போது கடவுள் மகிமை அடைகிறார். கடவுளின் நாமும் மகிமை அடைகிறது. நாம் கடவுளின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்கிறோம். நாளைய தலைமுறைக்கு நான் சொல்லுகிற செய்தி அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் போதுமானவர் அடைகிறார். அந்த கடவுளோடு இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவார் என்று மற்றவர்கள் சொல்லுகிற போது அதை விட பெரிய செய்தி எதுவும் இருந்துவிட முடியாது. எனக்கன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் கற்றறிந்திருக்கின்ற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. நான் கடவுளுடைய உண்மையான நம்பிக்கையுடனாக இருக்கிறேன். பெரிய பெரிய மாநிலங்களை கட்டி நாளைக்கு வாழ்வுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சுட்டு போறேன் அப்படின்றதான கடவுளை பற்றிக்கொள், உன் வாழ்வு சுகமாக இருக்கும் என்று நம்முடைய பிள்ளைகள் கற்பிக்க வேண்டிய கூடுதலான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளிலே தினப்படுத்தின் வழியாக கிடைக்கிற நாளிலே இதுதான் செய்தி. கடவுளை பற்றிக்கொள். இந்த உலகத்தை குறித்த கவலை, வீணான கவலை தேவையில்லை. இதுதான் நம்முடைய பற்றுகளுடைய அடுத்த படிநிலைக்கான அழைப்பு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கடவுள் நாமே நம்மை ஆற்றுப்படுத்தி ஆசீர்வதித்து வழங்கி காப்பார்கள். ஆமே. கண்களை கூடிய ஆண்டவர்கள் வேண்டுகிறோம். எல்லா புதியர்களுக்கும் தோற்று பார்த்தால் எத்தனை நன்றி நல்ல கடவுள். உதாரணமான புதிய வார்த்தை முதல் நாளிலே உடைய ஆலயத்தை வந்து உங்களை தோற்குள்ள ஆண்களிலும் திரும்பி பாராட்டுகிற தயவுக்காக நன்றி படிக்கிறோம். இந்த நாளை உண்மை தேடுவதற்கு, உம்மோடு நாம் உறவாடுவதற்கு, உம்மோடு வாழ்வதற்கு இதை பிரத்யேகப்படுத்தி இதை பரிசுத்தப்படுத்தி தந்திருக்கு. அந்த உணர்வோடு நாங்கள் பரிசுத்தமாக உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்வில் வாழ உதவி செய்தோம். உலகத்தின் கவலைகளுக்கு அதிக இடம் கொடுத்து
விசுவாசத்தை நாங்கள் குந்தி போகின்ற மக்களாகிறார் படித்து, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் அழித்து போடுகின்ற மக்களாகிறார் படித்து, விசுவாசத்தை இன்னும் அதிகமாக மேற்கொண்டவும் வளர்ந்திடுவோம். திருவசனங்களாலே இப்போது எங்களுக்கு மீண்டும் பலம் அளித்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உள்ளது எங்களை நாம் கூறுகிறோம். இதனால் திருமணத்தின் வழியாக கிறிஸ்துவிலே அதிகமாக பலப்படுத்தி வருகின்ற நாளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். பெற்றோர்களும் பெரியோரும் யாரும் ஒப்புகிறோம். இந்த பொழுது பெற்றோரை ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறோம். அவர் கற்று அறிந்திருக்கிற கற்பிக்கிற விசுவாசத்திலே தொடர்ந்து நாங்கள் பலப்பட திருச்சபைக்கும் சமூகத்தின் ஆசீர்வாதமாக இருக்கு ஆண்டவர் திருவிழார்கள். தொடர்ந்து உன்னதமான பாதுகாப்பு பராமரிக்குமாறு ஒப்புகிறோம். ஆண்டவர் வயது பலப்படுத்த காத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிறுவை அன்புடைய நல்ல நாளே. ஆமென். அனைத்து ஆட்சிகளை நம்முடைய தாயின் தந்தையுமாகிய கடவுளையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய பாதுகாப்பு